த்ரில்லு தான் கொஞ்சம் கன்வே ஆகாத மாதிரி இருந்துச்சு. இப்போ ஹீரோ எங்க இருப்பான்னு சொன்னா ஒரு தியேட்டர்ல ஒரு திடீர்னு ஒரு ஃபைட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஊட்டிக்கு சாங் போறாங்க. ஒரு த்ரில்லர் படம் செல்வராகவன் வந்து ஆக்சுவலா ஒரு பயங்குத்துற மாதிரி இல்ல, வித்தியாசமான சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். அது வந்து ஆக்சுவலி கனெக்ட் ஆகல. பாஸுக்கு தான் இந்த படம் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி, அதுவும் சாணியில முக்கி அவங்க செலக்டர் அடிச்ச மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இந்த படத்துக்கு அது செட் ஆகல. ஆரியன் படம் பார்த்துட்டு வரேன். ஸோ வந்துட்டு த்ரில்லர் ஒரு நல்ல மெசேஜ் த்ரில்லர் ஜானர்ல சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது த்ரில்லு தான் கொஞ்சம் கன்வே ஆகாத மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல என்ன மிஸ் ஆகுதுன்னா வந்துட்டு, அதாவது அந்த வில்லனை பார்த்து ஒரு பயம் வரல. இப்ப ராட்சசன் சொன்னீங்கல்ல, ராட்சசன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விக்டிமும் மர்டர் ஆகும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டத்தை விட பயம் வரும். நமக்கு ஏன் சிம்பத்தி வரணும், பயம் வரும் இந்த மாதிரி. ஆனா இந்த படத்துல வந்து ஒவ்வொரு விக்டிமும் மர்டர் ஆகும்போது ஓகே யாரோ சாவுறாங்க அவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களோட விக்டிமோட கனெக்ட் பண்ணிக்க முடியல. வில்லனை பார்த்து பயம் வரல. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு என்ட்ரி வச்சிருந்தாங்க. அது கொஞ்சம், ஏன்னா நம்ம எவ்வளோ தாண்டி வந்துட்டோம். இப்போ ஹீரோயிசம்க்கு எல்லாம் தாண்டி வந்துட்டோம். அவருக்கு எப்படி என்ட்ரி வச்சிருந்தாங்கன்னா, இப்போ ஹீரோ எங்க இருப்பான்னு சொன்னா ஒரு தியேட்டர்ல ஒரு திடீர்னு ஒரு ஃபைட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஊட்டிக்கு சாங் போறாங்க. ஒரு த்ரில்லர் படம் இதுதாங்க. ஆமா ஆமா. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல. என்னடா இது செம்ம ஃபாஸ்டா போச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆனா வந்து ஒரு சஸ்பென்ஸ் ஃபீலே ஆகலங்கிற போது தான் தெரியுது. எடிட்டு கட்ஸு ரொம்ப ரொம்ப ரேசியா இருந்துச்சு. பட் அந்த ஒரு பயம், ஒரு டென்ஷனு அது எதுவுமே கொடுக்கலையோங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு எப்படியோ தெரில, இதில் ஆக்சுவலாக மனு அரவிந்த் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்க்ரீன் பிளேல அவங்க பேர் இருந்துச்சு. எஃப்ஐஆருக்கும் அவங்க தான் டேரக்டர். ஸோ அந்த படத்துலையும் பயங்கர ரேசியாக இருக்கும் படம். பட் எனக்கு என்னமோ அந்த படமும் கனெக்ட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ இந்த படம் பார்க்கும்போதும் கொஞ்சம் த்ரில்லு கம்மியாக, ஆனால் இந்த கதை புதுசு அது சொல்லணும். இப்போ கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் மர்டர் அந்த ஸ்டைல்லாம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ ஆனால் த்ரில்லு தான் கனெக்ட் ஆகலை. கண்டிப்பாக பார்க்கலாம். இது இப்போ கதை புதுசுங்க. வந்துட்டு இப்போ ஒரு என்ன சொல்கிறது, பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ராட்சசன் மாதிரி இல்லைனா, ஆனால் ராட்சசன் வந்து அவர் வந்து கொஞ்சம் சின்ன இதில் இருப்பார். இதில் ஒரு பெருசாக இருந்து அவர் நல்லா பண்ணுறாரு. நல்லா இருக்குண்ணா படம். செல்வராகவன் வந்து ஆக்சுவலாக ஒரு பயங்குத்துற மாதிரி இல்லை, அவர் ஒரு மெயின் கேரக்டர் மாதிரி இருக்கார். அவர் ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்காக அவரோட மெசேஜிங் கேரக்டர் மாதிரி இருக்கார். இம்பார்ட்டண்டான கேரக்டர் அவர் செல்வராகவன். அவர் தான் இதில் வந்து வில்லன் மாதிரி இருக்கும். பிஜிஎம் நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். ஒன் டைம் பார்க்குற மாதிரி சொல்ல முடியாது, படம் பார்க்கலாம். த்ரில்லிங்காக இருக்கு, நல்லா இருக்கும். ராட்சசன் மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்கும். படம் வந்து டீசென்ட் வாட்ச், ஒன் டைம் வாட்சபிள். ஒரு வித்தியாசமான கதையை, ஒரு சோஷியலான ஒரு சோசியல் மெசேஜை வந்து வித்தியாசமான சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியும். அதை வந்து ஆக்சுவலி கனெக்ட் ஆகல. ஸோ அதனால தான் வந்து படம் போர்லாம் கிடையாது, நல்ல மெசேஜ். என்னை பொறுத்தவரை இந்த பிக் பாஸ் மாதிரி ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார், எது மூலமாக ஃபேமஸ் ஆனால் இதோட எடுத்து பார்த்தா காரி துப்பணும். ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் செலக்ட் பண்ணாங்களே, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் வந்துச்சுன்னா அவங்க செலெக்ஷனுடைய டேஸ்ட்டே மாறி போயிருக்கும். உண்மையிலே இதில் ஒரு 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர் மாதிரி ஒரு 18 பேரை செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன்னா சமுதாயத்துக்கு நல்ல விதைச்சிருப்பாங்க. பிக் பாஸுக்கு தான் இந்த படம் வந்து செருப்பால் அடித்த மாதிரி, அதுவும் சாணியில் முக்கி அவங்க செலக்டரை அடித்த மாதிரி ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காங்க. இவங்களாத்தான் நம்ம செலக்ட் பண்ணியிருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி படம் என்ன விஷயம்னா கனெக்ட் ஆகல. அதனால் டீசென்ட் வாட்ச், ஒன் டைம் வாட்சபிள். மினிமம் கேரண்டி இருக்குது. ஆக்சுவலி அந்த 5 ஆக்டிவிட்டிஸ் சொல்கிறேன்ல, சோசியல் ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட இதை வந்து எல்லாம் வெர்பலில் சொல்லிட்டாங்க. அவங்கள பார்த்து அவங்க சாக போகும்போது நம்மளுக்கு ஒரு பரிதாபமே வரலை. ஓகே, ஒரு மனுஷன் சாகுறான்ருச்சு. ஆனால் அதுதான் இந்த படத்தில் வந்து மெசேஜாகவே சொல்கிறாங்க. ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி செத்தா அவன் செத்துட்டான்டா, அந்த ரோட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவன் செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் இதே இது வந்து ஒரு நடிகரோ செத்துட்டோம்னா நம்ம ஒப்பாரி வைக்கிறோம், அழுகுறோம், வைக்கிறோம். அதெல்லாம் செய்யாதீங்க. சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்பெக்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. செம்ம மிரட்டிட்டாங்க ப்ரோ, செம்மையாக மிரட்டிட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. செம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து வில்லன் வந்து அமீர் கான் சார் பண்ண வேண்டியது கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் செல்வராகவனை போட்டாப்புல. அதுக்கு வந்து ஒர்த்து செல்வராகவன் ஃபஸ்ட்டு 10% 15 நிமிஷம் மிரட்டிட்டாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஆரியன் கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம், தேட்டரில் வந்து பார்க்கலாம். நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. மியூசிக்கும் சூப்பர், எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு மாதிரி ராட்சசன் மாதிரி இல்லாமல் அப்படியே அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அது கனெக்ட் ஆகலன்னு இல்லை. ராட்சசன் பார்த்தீங்கன்னா யார் கொலை பண்ணான்னு யோசிச்சுட்டு இருப்போம். இது எப்படி கொலை பண்ணுறாங்கன்றது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாங்க ப்ரோ. மியூசிக்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. பயங்கரமாக இருக்குது. அவர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம்
பயமாக தான் இருக்கும் அதில் பார்க்கும்போது. இது சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் நல்லா இருக்கு ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்தையும் விட பார்க்கும்போது. அதனால் அதுக்கப்புறம் த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போன அட்டம் பண்ணதும் நல்லா இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். படம் மாஸ் கிடையாது, ஒரு மாதிரி ஸ்டோரி ஓரியன்டாகவே அப்படியே கரெக்டாக எங்கேயும் வெளியில் போகாமல் ஸ்டோரி ஓரியன்டாகவே போகுது ப்ரோ. கரெக்டாக நல்லா கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். பிளட் எல்லாம் எதுவுமே வைலன்ஸ் அதிகமாகலாம் இல்லை ப்ரோ. ராட்சசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைலன்ஸ் பயங்கரமாக இருக்கும், ஆனால் த்ரில்லிங்காக கொண்டு போயிருக்கும். இது அந்த மாதிரி வைலன்ஸ் இல்லாமல் த்ரில்லிங் உங்களுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இல்லை ஆக்சுவலாக நான் ராட்சசன் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் அது ராட்சசன் மாதிரி இல்லை, சீரியல் கில்லர்ன்ற ஒரு இது மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. கதையை டோட்டலாக வேறையாக இருக்குது, நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. சஸ்பென்ஸ் தானே, அடுத்த என்னன்னு தானே அது படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே அடுத்த கிளைமேக்ஸ் வரைக்குமே இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். இல்லை அப்படிலாம் அதான் சீரியல் கில்லர்னாவே வைலன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. வைலன்ஸ் அந்த ரத்தம் தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இந்த டபுள் மீனிங்காக பேசிக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி அது எதுவுமே இருக்காது. எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்கும், குழந்தைங்களும் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். காமெடி ஒரு சில இடத்துல அந்த சீரியஸ் சுச்சுவேஷனில் நம்ம பேசிக்கிறது எதிர்பாராமல் பேசிக்கிறது அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, வேறு அது ஃபுல்லாக காமெடிக்காகவே வச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. படம் ஃபுல்லாகவே சீரியஸாக தான் இருக்கும். அதான் குழந்தைங்கலேருந்து அதான் சொல்கிறேன், குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அதான் படமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவனோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட கேரக்டர் நல்லா வடிவமைச்சிருந்தாரு, டேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தார் படத்தை. நல்லா இருக்கு ஆக்சுவலாக, நல்ல படம். ஒரு ராட்சசன் மாதிரி, அதான் சொல்கிறேன், ராட்சசன் மாதிரி கம்பேர் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்ல படம், த்ரில்லர் படம். நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. போலீஸர், த்ரில்லர், விஷ்ணு விஷால், ஓகே அப்போ நல்ல படமாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான், ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னே சொல்லணும். கிளைமேக்ஸ் மேபி அது எல்லாருக்கும் பொருத்துமா ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. பட் பார்க்க ப்ரோ த்ரில்லர் படத்துக்கு ஒரே விஷயம் தான், நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவருக்கு இன்னும் நிறைய ரோல் கொடுத்துருக்கலாம், ஐ மீன் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் வீடியோலேயே பார்க்குற மாதிரி ஒரு கேமரா, ஒரு டிவிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், பட் செகண்ட் ஹாஃப்லாம் போக அதோட அந்த ப்ரெடிக்டபிள் தான், ரொம்ப பெருசாக நீங்கள் மூலையை போடலாம் யோசிக்கிற அளவுக்கு இல்லை. பட் படம் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்காக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ராட்சசன் உண்டு, ஐயோ ராட்சசன் ஒரு மாஸ்டர் பீஸுங்க. அது இனிமே ராம்குமாரே வந்து எடுத்தா கூட அதை தொடவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு யுகத்துக்கான ஒரு படம் மாதிரி, ஒரு த்ரில்லர் படத்துக்கு. அந்த படத்தோட கம்பேர் பண்ணாமல் அந்த படம் பார்த்தீங்கன்னா பிடிக்கும், கம்பேர் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு பிடிக்காது. ஸோ ஆப்வியஸ்லி ராட்சசன் 2 வந்தால் கூட ராட்சசனோட கம்பேர் பண்ணாமல் பார்த்தா ஓகேவா இருக்கும், அந்த மாதிரி ஒரு படம். கிப்ரான் தான் அதுக்கும் மியூசிக், பட் அந்த படத்தில் இருந்த எஃபெக்ட் இது கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த படத்துக்கு ஒன்று வரும்போது நல்லா பண்ணியிருக்காரு. இது அந்த அளவுக்கு பெருசா அப்பெல்லாம் இல்லை, அது அந்த அளவுக்குலாம் கொடூரமாலாம் இல்லை. எல்லாருமே பார்க்குற மாதிரி, ஃபேமிலியாக கூட எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம். ஆமாம், ஒரு சில விஷயங்களை ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் இந்த படத்துக்கு அது செட் ஆகல. ஒரு காமனாக ஒரு கமர்ஷியல் படத்துக்கு பண்ண வேண்டியதை இதில் பண்ணும்போது கண்டிப்பாக அது பேக் ஃபேர் ஆகும். பட் அதை தாண்டிட்டோன்னா ஓரளவுக்கு கன்வீனியன்ஸிங்காக இருந்தது.